நிசமா வாங்க நிசமா வாங்க. இப்பதான் வரேடா. ஆமா உட்காருங்க உட்காருங்க. ஊர்ல எல்லாரும் சௌக்கியமா இருக்காங்களா? எல்லாரும் சௌக்கியம். அம்மா எல்லாம் சௌக்கியமா? அம்மா கூட சௌக்கியம். என்ன தம்பி முகத்துல? பட்டிக்காடு ரோடு பாருங்க, வழியெல்லாம் ஒரே மேடும் பள்ளமா இருந்துச்சு. சரி, நான் வேற வண்டியை வேகமா விட்டு இருந்தேன்னா ஒரு பெரிய பள்ளத்துல விழுந்து என்ன வேற கீழே தள்ளி. ஐயோ, அது ஏன் கேக்குறீங்க? வைக்க பார்த்து வரணும் தம்பி. ஆமா ஆமா. அப்போ தம்பி 2 நாளைக்கு இருந்துட்டு தான் போவீங்க? 2 நாளா? இங்கேயே முதல்ல அப்படித்தான் சொல்லுவீங்க. 2 நாளைக்கு இருந்த பிறகு இந்த ஊரை விட்ட போறதுக்கு உங்களுக்கு மனசு வராது. இங்க சாப்பாடுலாம் நல்லா இருக்கும் தம்பி. என் மவ லட்சுமி இருக்காள. லட்சுமியா? என் மவ லட்சுமி. இங்க வேற ஒரு லட்சுமி இருக்காளா? அப்பா அதோ எப்ப போனவா? இப்பதான் வரியா? வாங்க. நீங்க வந்து சொல்லமா. என்னப்பா நீங்க இப்படி வாங்கன்னா? இப்படி வரக்கால பொண்ணு. என்னமா? சீக்கிரம் வாங்க. இவனோட உனக்கு என்ன பேச்சு? இவன் பெரிய போக்கிரி. அவரை யாருன்னு தெரியாம அவரை போய் அவன் சத்தம் போட்டு பேசாதீங்க. அப்பா, இவன் என்ன செய்தான் தெரியுமா? வாங்க. இவன் டப் 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 வந்தா செய்யறதும் செஞ்சுட்டு என் மேல புகார் பண்ண வந்திருக்கான். அப்பா, நல்லா 2 கொடுத்து அனுப்புங்க. நீ என்ன மாதிரி அவரை யாருன்னு தெரியாம? என்ன தம்பி, எங்க பேர விட்டீங்க? ஒண்ணும் இல்ல, சும்மா அப்படி காத்து வாங்க. உங்களை யாருன்னு தெரியாம கொஞ்சம் இதுவா பேசிட்டு. விவரம் தெரியாத குழந்தை. யாரு? உங்க மாவ தானே? ஆமா. லட்சுமி, இது யாருன்னு தெரியுமா? தெரியும். பட்டணத்தில் இருக்கிறாங்களே மாலதி அம்மா, அவங்க மவன் நம்ம எசமா. அவங்க போடுற பிச்சையத்தாமா நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். ஐயோ, ஏதாவது சாப்பிட்டுட்டு அப்புறமா வெளியில போலாம். நம்ம லட்சுமி இந்த காலத்து பொண்ணு மாதிரி இல்லீங்க. சண்டை வம்பு அதெல்லாம் பேசக்கூடாது. லட்சுமி தானே? ஆமா ஆமா. பாருங்க, உங்க முன்னால நிக்க வைக்கப்பட்டு ஓடிட்டு ரொம்ப அடக்கம். தெரியுதா? படிச்ச பிள்ளல உடனே தெரிஞ்சுக்கிட்டீங்க. குழந்தை சமையல் எப்படி தம்பி? எல்லாம் ரொம்ப நல்லா தாங்க இருக்குது. ஆனா காரம் தான் கொஞ்சம் ஜாஸ்தி. ஆமா ஆமா, எங்களுக்கு கொஞ்சம் காரம் தான் பிடிக்கும். அப்போ என் சமையல் அவருக்கு பிடிக்கலையா அப்பா? அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல. அப்படின்னா எல்லாத்தையும் சாப்பிட்டணும். சும்மா சாப்பிடுங்க. கல்லையும் ஜீரணம் செய்யற வயசு மலைச்சா எப்படி சாப்பிடுறது? வெத்தலை கொண்டாமா? சரியப்பா. உட்காருங்க. நான் பட்னம் பக்கம் வந்து ரொம்ப நாள் ஆச்சு. அந்த ஊர்ல ராம்பண்டி ஓடிச்சு, அதெல்லாம் ஓடுதா? ஓ, ராம்பண்டிங்களா? அதெல்லாம் நின்னு போய் ஒரு 2-3 வருஷம் இருக்குங்களே. என்ன போச்சு? ஆமா. ஏன் கரண்ட் இல்லையா? கரண்ட் எல்லாம் இல்லைங்க, என்னமோ நிறுத்திட்டாங்க. அதனால ரொம்ப ஜனங்களுக்கு கஷ்டம். அடடா. அப்பா, வெத்தலையாமா கேட்டா? தம்பி வெத்தலை போடுங்களேன். எதுக்குங்க இப்போ? ஓஹோ, அப்ப ஏன் தம்பி இன்னும் கல்யாணம் பண்ணிக்காம இருக்கிறீங்க? கல்யாணத்துக்கு என்னங்க இப்ப அவசரம்? அப்படி இல்ல தம்பி, எதையும் காலாகாலத்துல செஞ்சாதான் நல்லா இருக்கும். அது சரி, அம்மா கூட தான் அடிக்கடி சொல்றாங்க கல்யாணம் செய்துக்க கல்யாணம் செய்துக்கன்னு. மனசுக்கு பிடிச்ச பொண்ணா கிடைக்க வேணாங்களா? மனசுக்கு பிடிச்சதுன்னா எப்படி தம்பி இருக்கும்? கல்யாணத்தை பண்ணிக்க வேண்டியதான், அப்புறம் மனசுக்கு பிடிச்சாப்புல ஆயிக்கிட வேண்டியதான். பட்டணத்துல தான் படிச்ச பொண்ணுங்க ஏராளமா இருக்க தம்பி. இது பாருங்க, எனக்கு என்னவோ இந்த படிச்ச பொண்ணுங்கள்னாலே ஒரு வெறுப்பு. ஏதோ நம்ம சொல்றத கேட்டுக்கிட்டு அடக்க ஒடுக்குமா வீட்டுக்கு விளக்கேத்தி வச்ச மாதிரி ஒரு மகாலட்சுமி வேணுங்கிறீங்க. அதுக்குத்தான் நம்ம நாட்டுல பஞ்சமே இல்லைங்களே தம்பி. ஆமா,
ஏன் கல்யாணத்தை பத்தி இவ்வளவு அக்கறையா கேக்குறீங்களே, முதல்ல உங்க மகா கல்யாணத்தை முடிக்கிற வழியை பாருங்க. அதுக்கு இன்னும் கீமையில இருந்தா பறந்து வர போறான் அப்படிங்கறதுக்குள்ள முடிஞ்சு போகாது. அப்பா, அவர் ராத்திரி முழுக்க பேசிட்டே இருப்பார் போல இருக்கு. நீங்க எழுந்து வாங்க, அவர் தூங்கட்டும். ஆமா தம்பி, நீங்க படுத்துவங்க. லட்சுமி உத்தரவு போட்டுருச்சு, நான் வர்றேன். ஆமா ஆமா. சில்லுன்னு காத்தடிக்குது, இது போட்டுக்கிட்டு தூங்குங்க அப்படின்னு எங்க அப்பா சொன்னார். பொழுது விடிஞ்சிட்டாப்ல இருக்கு.
நல்லா கண்டுபிடிச்சிட்டீங்களே. தூங்கிட்டே இருந்தா பொழுது முடியாம. சரி சரி, நீங்க போய் பல்லு விளக்குங்க. சரிங்க. இது என்ன காஃபியா? ஆமா. என்ன அவ்வளவு கவனமா படிக்கிறீங்க? இது ஒரு பெரிய லவ் ஸ்டோரி. அப்படின்னு? கதை கதை. ஓ, பெரிய எழுத்து விக்ரமாதித்யன் கதை மாதிரியா? ஆமா, கிட்டத்தட்ட அது மாதிரிதான். ஆனா இது ஒரு புது இது காதல் காதல் கதை. காதலா? சீ. ஏன்? தப்பு தப்பு. வேணுகோபாலுங்கிறது யாருமா? இங்கதான் இருக்கார். லெட்டர். இந்தாங்க. இத பாரு, எனக்கு தமிழ் படிக்க வருமா? ஓ, வள்ளிவர் ஆரம்ப பாடசாலையில 2ஆம் கிளாஸ் வரைக்கும் படிச்சிருக்கேன். என்ன இங்க இந்த லெட்டரை படிச்சு சொல்லு பாப்போம். சும்மா படி. சீரா இஞ்சீரி சிறைஞ்சீவி. என்ன இஞ்சி? சிறைஞ்சீவி. ஓஹோ. வேணும். ஐயோ, உங்க பேர் நான் படிக்க மாட்டேன். இருக்கட்டும், மேல படி. உயிக்கு உக்கு ஆயம்மா அம்மா எழுதிக்கு. அப்பா, ஐயோ, கோயிந்தது. ஏன் சேர்த்து படிக்க வராதா? ஓ, கோயிந்தது எழுது கொண்டது. இப்பவும் ராகம் போடாதபடி. இப்பவும் உன்னிடமிருந்து கடிதமே வரவில்லை. ஏன் அம்மாவுக்கு கடிதாசு கூட எழுதாம என்ன செய்றீங்க? சரி சரி, மேல படி. காரிமங்கலம் ஜமீன்தார் மகள் காந்தாமணி யோடு வந்திருந்தார். உனக்குத்தான் காந்தாவை கொடுப்பேனென்று ஒற்றை காலால் நிற்கிறார். ஏ நொண்டியா? காந்தாமணி அப்பா பத்தி அப்படி எல்லாம் பேசப்படாது. மேல படி. சரி. காந்தா அழகா இருக்கிறார். காந்தா அழகா இருக்கிறார். கல்யாணத்தை தை மாசமே. சீக்கிரம் படி. அவ்வளவுதான். ஆஹா, காயந்தா காந்தா, காயண்ணே கண்ணே, உன்னை பார்க்காம இந்த பட்டி காட்டுல என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. உடனே உங்ககிட்ட ஓடி வந்துடுறேன். அப்போ தம்பி பொழுதோட பரப்புறையடா? ஆமா. தம்பி கிட்ட ஒரு சமாச்சாரம் சொல்லணும்னு. என்ன? நம்ம சின்னாலம்பட்டி பொன்னம்பலமும் கண்ணா இறங்க வந்திருந்தான். அவன் பட்டணத்துல டாக்ஸ் வண்டி ஓட்டுறான். பயம், அவன் ராசா ஓட்டம் இருக்கான் தம்பி. வர்ற தை மாசம் அவனுக்கு நம்ம லட்சுமிக்கும் கல்யாணமா? ஆமா தம்பி. வந்து உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு. எங்கிட்டீங்களா? என்னங்க? நம்ம லட்சுமி இருக்குது இல்ல? ஆமா. அவளை தம்பி, எனக்கு என்ன சொல்றதுன்னே தோணல. என்னோட அபிப்பிராயத்தை கேக்குறீங்களே. கரும்பு நீங்க கூலியா கேட்பாங்க. உங்களை கல்யாணம் செஞ்சுக்க லட்சுமி என்ன புண்ணியம் பண்ணிருக்கணும். நான் இல்லாத புள்ள, அது மேல என் உசிரையே வச்சிருக்கேன். அது கண் கலங்காம சந்தோஷமா இருக்கணும். அதை பத்தி நீங்க கொஞ்சம் கூட கவலைப்பட வேண்டாம்.
லட்சுமியை நான் என் கண்ணு போல பார்த்தேன். போதும் தம்பி, இனிமே எனக்கு ஒண்ணுமே வேண்டாம். அம்மாவோட சம்மதத்தை கேட்க வேண்டாமா? என் இஷ்டத்துக்கு குறுக்கே அம்மா நிக்கவே மாட்டாங்க. இது பாருங்க, இந்த விஷயத்தை நீங்க லட்சுமி கிட்ட சொல்லக்கூடாது. ஏன்? அத நானே அவகிட்ட சொல்லிட்டு இருக்கேன். லட்சுமிய கண்ணாயிரத்துக்கே கொடுத்துறதா இருக்கிறீங்க. லட்சுமியோட கல்யாணம் முடிஞ்ச உடனே நேர ஊருக்கு போய் அந்த காரியமங்கலம் ஜமீன்தார் பொண்ணு காந்தாமணிய நீங்க கல்யாணம் பண்ணிக்க போறீங்க. கல்யாணத்துக்கு லட்சுமியை புருஷனையும் கட்டாயம் கூட்டிட்டு வரணும். லட்சுமி வராம உங்க கல்யாணம் எப்படிங்க நடக்கும்? அப்படி சொல்லுங்க. லக்ஷ்மி, லக்ஷ்மி, போமா லக்ஷ்மி, லக்ஷ்மி, லக்ஷ்மி. ராமு, ராமு, ராமு. பேச மாட்டியா லட்சுமி? ஊருக்கு போறவங்க கூட எனக்கு என்ன பேச்சு? ஏண்டா ராமு? வேலையை விட்டுட்டு இங்கேயே இருக்கிறதுனா எப்படி? ஏண்டா மணி? இவர் இங்க இருக்கணும்னு யாரும் அழல. இல்லடா ராமு? சரி, நான் இப்பவே போயிடுறேன். எனக்கு ஏண்டா வம்பு? இல்லையாடா மணி? போறேன் போறேன்னு சும்மா பயம் காட்டுறவரு ஏண்டா இங்கேயா இருக்காரு? போகாதீங்க போகாதீங்கன்னு தடுத்து நிறுத்தினவன் ஏண்டா என்ன இப்போ போன்னு விரட்டுறான்? ஆசை காட்டி ஏமாத்தின அப்படித்தான். இல்லடா ராமு? அப்படி நான் என்ன ஏமாத்திட்டேனா? கேளுடா மணி. தெரியாத மாதிரி கேக்குறத பாரு. ஊருக்கு போறாராம், ஊருக்கு. போட்டுமே, யாருக்கு நஷ்டம்? இல்லடா ராமு? நன்றி கெட்ட உலகமடா மணி, நன்றி கெட்ட உலகம். இவ மேல எனக்கு எவ்வளவு ஆசை. எனக்கு மட்டும் வந்தியா வழிக்கு? ஏண்டா மணி, அம்மா கிட்ட சம்மதம் வாங்கத்தானே ஊருக்கு போறேன்னு சொன்னேன். அப்படின்னா? அப்படின்னா அவ்வளவுதான். அவ்வளவுதான் என்ன? அவ்வளவுதான்னா உனக்கும் எனக்கும் கல்யாணம். அறியாமலே வந்து புரியாமல் ஏதேதோ ஆசை மொழி பேசும் இவர் யாரடி? கண்ணை உரட்டி மிரட்டி காதல் ஓட்டுறார், கையை ஆட்டியே நீட்டிய நேசம் காட்டுறார். உரட்டி மிரட்டி காதல் ஓட்டுறார், கையை ஆட்டியே நீட்டிய நேசம் காட்டுறார். ஓ அறியாமலே வந்து புரியாமல் ஏதேதோ ஆசை மொழி பேசும் இவர் யாரடி?
பேசும் இவர் யாரடி? நிஜமென்று நம்பி மயங்கினாளடி, வள்ளி கலங்கினாளடி. ஓ, பலவேஷம் தாங்கி வடிவேலன் வந்தான். நிஜமென்று நம்பி மயங்கினாளடி, வள்ளி கலங்கினாளடி. மோசம் செய்வதிலே லேசான்கள், மோசம் செய்வதிலே லேசான்கள். நிலையில்லானோடு சகவாசம் ஏனோ அறியாமலே வந்து புரியாமல் ஏதேதோ ஆசை மொழி பேசும் இவர் யாரடி? ஆரும் அறியாமலே வந்து புரியாமல் ஏதேதோ ஆசை மொழி பேசும் இவர் யாரடி? மாங்கல்யதந்துநானே நாம ஜீவன ஹேதுனா அந்தே பத்ராம் சுபதே வேணு மன வாழ்க்கையிலே ஈடுபட போறா. அவங்க என்னைக்கும் ஒத்துமையா சந்தோஷமா வாழணும்னு ஆசீர்வாதம் செய்யுங்க. லக்ஷ்மி, வேணு, செல்வராஜ், இன்று உனக்கு விடுதலை. விடுதலையா? எனக்கா சார்? ஆமா, உன் நன்னடத்தைக்காக உன்னுடைய தண்டனை காலத்தில் 2 வருஷங்கள் குறைத்திருக்கிறோம். இதோ உனக்கு சேர வேண்டிய பணம். இது நீ தாய்நாடு திரும்பி செல்ல பிரயாணிச்சு. சார், என் டைரி சார். டைரியா? ஓ, இதானா பாரு. இதுதான் சார். சரி, நீ போகலாம். சோமு, சோமு, யாரையா நீ? என்ன தெரியலையா சோமு? யாரு தெரியலையே. நான் தான்ப்பா, செல்வராஜ். செல்வராஜா? அடையாளமே கண்டுபிடிக்க முடியலையப்பா. பரவாயில்லப்பா. என் மாலதியும் வேணுவும் சௌக்கியமா இருக்காங்களா? என்ன மன்னிச்சடி செல்வராஜ். மாலதியும் வேணுவும் இங்கதான் இருந்தாங்க. அவங்கள அன்போடு தான் ஆதரிச்சேன். என் மனைவி மாலதி மேல அநியாயமா ஒரு திருட்டு பட்டத்தை கட்டினான். சூழ்நிலைய பார்த்து ஏமாந்து நானும் அவன் மேல சந்தேகப்பட்டேன். உடனே தன் பையனை கூட்டிக்கிட்டு போனவதான். இதுவரையிலும் அவளை பத்தி இந்த வித தகவலும் தெரியல. எங்க போறோம்னு கூட சொல்லலையா? அவங்க எங்க அலைகிறாங்களோ? அட பாவிகளா, கதியத்தை வந்தவங்க கிட்ட கருணை காட்ட தவறிட்டீங்களே. நான் போறேன். செல்வராஜ், செல்வராஜ்,
பயந்து ஓடி வயலில் வீழ்ந்து எடக்கு பேசி நின்றதை எண்ணியே இனிக்குதா நினைக்கும் போதே ஆஹா இனிக்குதே என் மனமே பயந்து ஓடி வயலில் வீழ்ந்து எடக்கு பேசி நின்றதை எண்ணியே இனிக்குதா கண்ணம் சிவந்திட தனிமையிலே காண வந்ததை நினைத்திடுதா கண்ணம் சிவந்திட தனிமையிலே காண வந்ததை நினைத்திடுதா என்னையும் காணாமல் தோன்றாமல் இரவிழி இருந்த அந்நாளை என் உள்ளம் மறக்குமா குறும்பு செய்து பெண்கள் கையில் பரிசு வாங்கி நின்றதை எண்ணியே இனிக்குதா நினைக்கும் போதே ஆஹா இனிக்குதே என் மனமே குறும்பு செய்து பெண்கள் கையில் பரிசு வாங்கி நின்றதை எண்ணியே இனிக்குதா வம்பு புரிந்தவர் இடத்தினிலே வாங்கி பிறந்தது கண்ணத்தினிலே வம்பு புரிந்தவர் இடத்தினிலே வாங்கி பிறந்தது கண்ணத்தினிலே மனசை வாயாடி பெண் பார்வை இழுக்குது மயங்கி ஆணுள்ளம் திண்டாடி தவிக்குது மகுடி முன்னே நாகம் போலே வசியமாகி அன்பினால் இன்பமாயாடுதே நினைக்கும் போதே ஆஹா இனிக்குதே என் மனமே மகுடி முன்னே நாகம் போலே வசியமாகி அன்பினால் இன்பமாயாடுதே என்னம்மா இது நீங்க இந்த வேலையெல்லாம் செய்றீங்க வேலைக்காரங்க அவன் நின்னுட்டாப்பா. நின்னுட்டானா அதுக்காக நீங்க இந்த வேலையெல்லாம் செய்யறன்னு அர்த்தமா வேற ஆளை வச்சுக்கிட்டா போகுது அது சரி, கடைக்கு போய் வர இவ்வளவு நேரமா? அத கேக்குறீங்களா எல்லாம் இவ்வளவுதாம்மா பட்டி காட்டாம் பட்டணத்தை பார்த்த மாதிரி ஒவ்வொரு கடையில நின்னுக்கிட்டு ஆன பாத்துக்கிட்டே இருந்தா ஆமா சொல்ல மாட்டீங்க. நேரமாவது வீட்டுக்கு போலான்னு சொன்னா அத்தை பாரு இத்த பாருன்னு ஊரெல்லாம் சுத்திட்டு கடைசியில என் மேல பழி போடுறத பாரு. என்ன போய் சொல்ற போறடா விளையாட்டு. என்னம்மா நீ வாமா. பிடி பிடி நல்லா அம்மாவா காக்கா பிடி. என்ன சொன்னீங்க? இல்ல இல்ல இத பிடி. இது நடது ஜெர்மனியில் ஜெயக்கொடி நாட்டிய நாட்டிய ராணி மிஸ் சரளாதேவியின் அதி அற்புத உல்லாச நடனங்கள் அப்பா. அம்மா வெளியே போகணுமா? கார் எடுத்துட்டு போ.
ஓ நீங்களா? நேரமா இல்ல, சீக்கிரம். வணக்கங்க. சரளாடியர். வணக்கம் சார். வணக்கம். எல்லாம் வேகங்க சீட்டு போறீங்களா? கோபு சார், எனக்கு என்னமோ பயமா இருக்கு. இன்னைக்கு நான் எப்படி ஆட போறேனோ தெரியல. இப்ப என்ன வந்துருச்சு சரளாடியர்? தெருக்கூத்துன்னா தைரியமா ஆடுவேன். இத்தனை பெரிய பட்டணத்துல எவ்வளவு ஜனங்கள் முன்னால ஆடுறதுன்னா. சும்மா இரு, நான் இருக்கிறப்ப உனக்கு என்ன பயம்? சரளாடியர், மஞ்ச குப்பத்துக்கும் மெட்ராஸுக்கும் அதிக வித்தியாசம் இல்ல. அந்த ஊர்ல கூத்தும்பாங்க, அதே இந்த ஊர்ல கௌரவமா நாடகம் சொல்லுவாங்க. உன் இஷ்டப்பட்டபடி ஆடு. என்னமோ சார், மஞ்ச குப்பத்தை விட்டு மദ്രാஸுக்கு வந்தது உங்களை நம்பிதான். அந்த நம்பிக்கை இருக்குல்ல, அது போதும். சொல்ல மறந்துட்டானே, நம்ம கம்பெனியை கான்ட்ராக்ட் எடுத்துக்கிறாரே. ஆமா, யாரோ எண்ணெய் கடை முதல்ல. அவனே தான் கண்ட பப்புல. முன்ன பார்த்து பேசித்தான் போவேன், ஒரே பழியா கிடக்குறான். ஓ வரட்டுமே. சரி சரி, ஆட போறீங்க. உன்னப்பையா என்ன உன்னை சரளா கூப்பிடுறாயா? வாங்க வாங்க. நல்ல ஆளியா. உட்காருங்க. உட்காரியா? அட உட்காரியா. சரளா, ஆளு இப்படி இருக்காருன்னு பாக்காத. மனுஷன் கலைன்னா உயிரை விட்டுடுவான். ஆமாங்க, எனக்கு கலை என்னாவே தனி ஆர்வம். பாருங்க, இவர் நாடக கம்பெனி நடத்தணும்னு சொன்னார். நான் என்ன சொன்ன கேளுங்க. ஆமா ஆமா, ஹீரோயின் யாரு உங்க கம்பெனிலன்னு கேட்டாரு. நான் உன் படத்தை எடுத்து நீட்டினேன். உடனே எவ்வளவு பணம் வேணாலும் தரேன். அப்படிங்களா? அது மட்டுமா, பண்ண பார்த்தா ரதி மாதிரி இருக்குது. அதனால ரதி மன்மத நாடகம் நடத்தணும்னு ஒரு ராஜா சுட்டேன். ஆமா 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 ஆமா, பிள்ளைவாளுக்கு இருக்கிற ஆர்வத்தை பார்த்தா அவரே அடுத்த நாடகத்தை கதை வச்சனை எழுதி ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சுடுவார் போல இருக்கு. அப்ப நான் வரட்டுமா? பாருங்களா? ஆமாங்க. தெரிய சொல்லியா போச்சு. ஏன் என் பின்னாலே சுத்திட்டு இருக்க? என் வயிறெல்லாம் எரியுது. இங்க பாத்தியா, இங்க பாரு, ஜெர்மனியில ஜெயக்கொடி நாட்டிய சரளாதேவி நாட்டியம்னு பச்சையா ஒரு பொய்ய பிரமாணமா விளம்பரப்படுத்திருக்கான் பாரு. அந்த பண்ணாடைக்கு சார் பட்டம் வேறையா? கைத்தி மாதிரி வளராது. யாராவது பார்த்தா சிரிக்க போறாங்க. பாக்கட்டு சிரிச்சிட்டு அழகட்டு எதை பத்தி எனக்கு கவலை இல்லை. அந்த சரளா நாடக மேடையில் என் ஜானி குப்பா கூடையில் அவ ஹீரோயினி, என் ஜானி போலி. இது இருக்குமா? வைய ஏற்குமா? வரட்டும், எவனுக்கும் பயப்பட மாட்டேன். ஜானி, நீ கவலைப்படாத. போட்டி கம்பெனி ஆரம்பிச்சு நீ ஹீரோனா ஹீரோயினி. இவனுக்கு ஒரு என்ன டாங்கி கிடைச்சான்னா நமக்கு ஒரு வெள்ள டாப்பா கிடைக்கும். வாங்க வச்சேன். இங்க பாருங்க, 4 வாய்க்கு சொல்லிவிட்டேன். கொஞ்சம் கூட பொறுப்பே கிடையாது. டிராமா ஆரம்பிக்கிறது நேரம் ஆகல. என்னடா விளையாட்ட பண்ணிட்டு இருக்க? சீட்டை கிழிச்சிருவோம் தெரியுமா? விடுங்க, இளவட்டம் இப்படித்தான் வளவளன்னு பேசிக்கிட்டு இருக்கோம். நீங்க வாங்க, மளமளன்னு வேலையை கவனிப்போம். வேற போட்டி. என்ன சீட்டை கிழிச்சிருவேன்னு சொல்லிட்டான். எனக்கு பயமா போச்சு. நீ ஒரு மனுஷனாட்டம். ஜோடி வேஷம் போடுறவனுக்கு வந்த கிராக்கிய பாரு.